பயப்படாத, நீ வாட்டுக்கு போ, நிமிர்ந்து நடனா என் பாட்டம் பாரதி. இவர் என்ன சொல்றாரு? ஈர வெங்காயம் ஈவேரா, பெண்களுக்கு ஆண்களை போன்று முடியை வெட்டுங்கள், ஆணுடைய போடுங்க, ஆம்பளை பேரை வை, ஆம்பளையாவே வளரு. பொம்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும்? பொம்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா நான் என் பாட்டேன். அப்படிப்பட்ட உயர் பிறப்பு நான் ஏன் வேஷம் கட்டி தெரியணும்? பைத்தியமானா? கருப்பையை அறுத்து வீசி, கருப்பையை அறுத்து வீசு. ஏன் கருப்பையை அறுத்து வீசணும்? இவரு அன்னைக்கு ஆண்களுக்கு மாதிரி வேஷம் போட சொல்லி கொடுத்தது விளைவு இன்னைக்கு எங்க வந்து நிக்குது தெரியுமா? லெஸ்பியன், எல்ஜிபிடின்னு இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியா உருவாயிருக்கு. அதுக்கு அடித்தளம் போட்டு வித்திட்டவர் அந்த ஈர வெங்காயம் ஈவேரா. இவ்வளவு பெண்ணியம் பேசின என் பாட்டம் பாரதியே செல்லம்மாளுக்கு புடவை கட்டி தாங்க அக்ரஹாரத்துல கூட்டிட்டு போனா, பஞ்சாட்சரம் கட்டி கூட்டிட்டு போகல. நீ யாரு பேண்ட் சட்டை போட சொல்றதுக்கு? என்ன மண்ணை பத்தி எனக்கு உனக்கு என்ன தெரியும்? என் மண்ணை பத்தி. இது யாருடைய மண்? இது வேலுநாச்சியின் மண். இங்க பிறந்த பெண்கள் எல்லாருமே வீரமங்கைகள்யா. என் மண்ணில் வந்து எனக்கு நீ பெண்ணடிமையை பத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலுநாச்சி வேலுநாச்சின்னு எனக்கு ஒரு பாட்டி இருக்கிறாள்ல, அவள் வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போர் செஞ்சா. அவ காலத்துல பெண்ணடிமையை யாரையா உடைச்சது? யாரையா பெண்களுக்கு தைரியம் கொடுத்தது? இந்த ஈர வெங்காயம் ஈவேரா குதிரையார கத்து கொடுத்து கையில வாழை கொடுத்து சென்றுவா மகளே வென்றுவான்னு வேலுநாச்சியார அனுப்பி வைத்தாரா? என் பாட்டி சேர்த்து 100 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க இந்த ஆள் பிறக்கிறாரு. வேலுநாச்சி மண். என் மண்ணை பத்தி பாரதி பாடுறான் பாருங்க. மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் என் மனையாளும் தெய்வம் என்றோ மதிகட்டீரே. விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர், விடுதலை என்பீர், கருணை வெள்ளம் என்பீர். பெண்ணுக்கு விடுதலை என்னும் நீர் இல்லை என்றால் பின்பு இந்த உலகில் வாழ்க்கையே இல்லைன்ட்டான். முடிஞ்சு. பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லைன்னா நான் இந்த உலகத்துல இருந்து என்னையா பிரயோஜனம்ட்டான். இந்த மண்ணில் இருக்கிறது எல்லாமே தெய்வம்னா நான் கட்டின பொண்டாட்டியும் தெய்வம் தானேன்னு கட்டின பொண்டாட்டிய தெய்வமா சொன்ன என் பாட்டம் பாரதி உனக்கு பாப்பான். அவன் சனாதனி. இந்த சனியை முடிச்ச ஈவேரா என்ன சொல்லுது தெரியுமா? தான் கட்டின பொண்டாட்டிய ஊருக்கு புதுசா வந்திருக்க வேசி தாசி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க. கட்டின பொண்டாட்டிய தெய்வம்னு சொன்னவன் எங்க? ஊருக்கு புதுசா வந்திருக்கிற தாசின்னு சொன்னவன் எங்க? அது மட்டும் இல்ல, நாகம்மை இறக்கும் போது ஒரு இரங்கல் கடிதம் வந்து வாசிக்கிறாரு, எழுதுறாரு. எழுதும் போது என்ன சொல்றாரு? நான் பெண் விடுதலையை பத்தி, பெண் சுதந்திரத்தை பத்தி பிரத்தையருக்கு நிறைய பேசியிருக்கேன். ஆனா நான் நாகம்மைக்கு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கல. நாகம்மை இறந்துட்டா, நான் ஒரு அடிமையை இழந்ததாக நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்ற. பெண் விடுதலை பிரத்தையருக்கு அகத்துல கிடையாது, வீட்டுக்குள்ள கிடையாது, நாகம்மை கிடையாது. இவங்க எப்பவுமே அடுத்தவன் பொண்டாட்டி பத்தி தான் கவலைப்படுவாங்க. அடுத்தவன் பொண்டாட்டி தலையோடய நிப்ப